வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் உத்திராட திருநட்சத்திர உற்சவம். செல்வத் திருமகளுக்கு வைபவமாக நடைபெற்ற கஜவாகன புறப்பாடு. சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயிலில் திருவோண நட்சத்திர உற்சவம் சிறப்பாக நடைபெற்ற அஷ்டதள பாத பத்மாராதனை. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய விருப்பன் திருநாள். பல்வேறு வாகனங்களில் பவனி வந்த ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ பார்த்தசாரதி பிரம்மோற்சவம். உற்சவருக்கு நடைபெற்ற விசேஷ திருவீதி உலாக்கள் மற்றும் பூஜைகள். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள சிவாலயங்களில் சித்திரை திருவோண உற்சவம். ஸ்ரீ நடராஜருக்கு நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனை. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் நேற்று மாலை உத்திராட திருநட்சத்திர வைபவத்தை முன்னிட்டு உற்சவருக்கு கஜவாகன புறப்பாடு நடைபெற்றது. இதை முன்னிட்டு வாகன மண்டபத்தில் உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி தங்க ஆபரணங்களுடன் கிரீடமும் மலர் மாலைகளும் அணிவித்து யானையின் மீது அமர்த்தி மங்கள வாத்தியங்கள் முழங்க கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து தாயாருக்கு வீதி உலா துவங்கியது. அபயமும் வரதமும் காட்டியபடி மின்னொளியில் பிரகாசமாக காட்சி அளித்தவாறு யானை மீது அமர்ந்து பவனி வந்த ஸ்ரீஹரி பத்தினியை ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து கற்பூர ஆரத்திகள் காட்டி வழிபட்டனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல பெண்களின் கோலாட்டங்களோடு கஜத்தின் மேல் அமர்ந்து உலா வந்த செல்வத் திருமகளை ஏராளமானோர் கண்ணாரக் கண்டு வழிபட்டனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயிலில் இன்று காலை திருவோண நட்சத்திர உற்சவத்தையொட்டி அஷ்டதள பாத பத்மாராதனை சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கோயிலில் சுவாமி தாயார் உற்சவ மூர்த்திகள் ஆகியோரை சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். எம்பெருமானின் வக்ஷஸ்தலத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் அமர்ந்து திருக்காட்சி தர சங்கு சக்கரதாரியாக சுவாமி நின்று அருள்பாலிக்க பூஜைகளை துவக்கினர். சுவாமியின் திருப்பாதங்களை சுற்றி 108 தங்க தாமரைகளை வைத்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தனர். திரளான பக்தர்கள் தரிசிக்க ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கும் திருநாமங்கள் கூறி அர்ச்சித்தனர். பிறகு தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தியோடு கோபுர தீபமும் காட்டப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், பக்தர்கள் பங்கேற்று பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். 108 திவ்ய தேசங்களில் முதன்மையான திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் சித்திரை தேர் திருநாள் விழா வைபவமாக நடைபெற்று வருகிறது. 3ஆம் திருநாளன்று மாலை வடக்கு வாசல் சௌகார் ஆஸ்தான மண்டபத்திலிருந்து உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை வெள்ளி யாழி வாகனத்தின் மேல் எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். வண்ணப்பட்டாடைகளோடு முத்துவளைய கிரீடமணிந்து உறைவாள், ஈட்டி, கேடயம் ஆகியவற்றோடு எம்பெருமான் பவனி வர ஏராளமான பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். தீப்பந்த ஒளியில் பிரகாசமாக காட்சியளித்தவாறு மாட வீதிகளில் சுவாமி உலாவர பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி பின்தொடர்ந்து வந்தனர். பிறகு ஆலயத்தை அடைந்த உற்சவருக்கு திரளான பக்தர்களும் கோயில் யானைகளும் வணங்க திருவந்திக்காப்பு நடத்தி உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். 4ஆம் நாளான நேற்று காலை இரட்டை பிரபை வாகனத்தில் உற்சவ மூர்த்தியை எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து வந்தனர். பிரகாரங்கள் வழியாக வலம் வந்த சுவாமியை மாடவீதிக்கு அழைத்து வந்தனர். பிறகு பிரபந்ததாரர்கள் திருக்குடைகள் முன்னே செல்ல இரட்டை பிரபை வாகனத்தில் உற்சவரை பவனி வரச் செய்தனர். அலங்கார பிரியனுக்கு முத்துவளைய கிரீடம் சூட்டி நவரத்ன காதணிகளோடு திருமார்பில் நீலநாயக்க பதக்கம், அர்த்தச்சந்திர பதக்கங்களோடு காசு மாலையும் மலர் மாலைகளும் சூட்டி மாணிக்க அபயம் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். வீதி உலா முடித்து மீண்டும் கோயிலை அடைந்த ஸ்ரீ நம்பெருமாளுக்கு திருவந்திக்காப்பு நடத்தப்பட்டு வாகன மண்டபத்திற்குள் அழைத்துச் சென்று கொலுவிருக்கச் செய்தனர். நேற்று மாலை அந்தி சாயும் வேளையில் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை மேலூர் ஆரிய ஆஸ்தான மண்டபத்திலிருந்து கருடன் மேல் அமர்த்தி வீதி உலா புறப்பட்டனர்.
பிரியபக்தன் மீது சர்வலங்காரத்துடன் அமர்ந்தபடி சுவாமி உலாவர ஏராளமானோர் ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கா என பக்தி கோஷம் எழுப்பியபடி தரிசனம் செய்து வழிபட்டனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல மாட வீதியில் உலா வந்த உற்சவ மூர்த்தியை ஆலயத்திற்குள் பிரவேசிக்கச் செய்தனர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீ பார்த்தசாரதி பிரம்மோற்சவ நிகழ்வுகளாக உற்சவர் விசேஷ அலங்காரத்துடன் பல்வேறு வாகனங்களில் பவனி வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். 8ஆம் திருநாளன்று மாலை வாகன மண்டபத்திலிருந்து குதிரை வாகனத்தின் மேல் புறப்பட்ட ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமியை தரிசித்த பக்தர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. உற்சவருக்கு 2 குடைகள் பிடித்தபடி அழைத்து வந்தனர். அலங்கார பிரியன் திருமுடியில் முத்துக்கள் பதித்த தலைப்பாகை அணிந்து காசு மாலையோடு திருமார்பில் நீலநாயக்க பதக்கம் உள்ளிட்ட ஆபரணங்களோடு சிகப்பு பட்டாடை கட்டிக்கொண்டு வலது திருக்கரத்தில் சாட்டையும் இடது கையால் குதிரையின் லாடத்தையும் பிடித்தபடி உறைவாளும் கேடயமும் தாங்கிக் கொண்டு பவனி வர ஏராளமானோர் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். பூஜகீர்த்தியும் இரட்டைக்கிளி பதக்கமும் தாங்கி மலர் மாலைகளோடு பின்னழகை காட்டியபடி உலா சென்ற ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமியை பிரபந்ததாரர்கள் மற்றும் வேத கோஷ்டியினர் பாராயணங்கள் செய்தவாறு பின்தொடர்ந்து வந்தனர். உலா முடித்து கோயில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமிக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். 9ஆம் நாளன்று காலை அத்தியாபக கோஷ்டி பாராயணம் செய்தபடி முன்னே செல்ல பல்லாக்கில் உற்சவரை திருமுகம் மட்டும் தெரியும்படி பட்டாடைகள் போர்த்தி எழுந்தருளச் செய்து அழைத்து வந்தனர். ஏராளமானோர் சுவாமிக்கு பழங்கள் நிவேதித்து கற்பூர அரத்தி காட்டி தரிசித்தனர். நிலைக்கண்ணாடியில் தன் அழகை தானே ரசித்தவாறு பல்லாக்கில் பவனி சென்ற ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமியை பிரபந்ததாரர்களும் வேத பண்டிதர்களும் பாராயணங்கள் செய்தவாறு பின்தொடர்ந்தனர். பிறகு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க போர்வை கலைதல் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு ஏசல் சேவை நடத்த ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் பட்டு வஸ்திரங்கள் களையப்பட்டு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி சர்வாபரண பூஷிதனாக அபயம் காட்டியபடி பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். இதைத் தொடர்ந்து மட்டையடி உற்சவம் நடைபெற்றது. கோயிலை அடைந்த ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி ஆலயத்தின் உள்ளே வரவிடாமல் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் ஆலய கதவுகளை மூடிக்கொண்டு ஊடல் கொள்ளும் நிகழ்வு சிறப்பாக நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் இந்த வைபவத்தை தரிசித்தனர். நேற்று இரவு வீதி உலா புறப்பட்ட எம்பெருமானை தரிசித்த பக்தர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த கண்ணாடி பல்லாக்கில் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி அபயம் காட்டியபடி நின்று பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். ஸ்ரீபாதம் தாங்கிகள் பல்லாக்கை சுமந்து கொண்டு மாட வீதியில் உலா வந்தனர். உபயநாச்சியார்கள் நீலப்பட்டுச் சேலைகள் கட்டிக்கொண்டு தங்க ஆபரணங்களோடு திருமுடியில் சூரிய சந்திர பதக்கங்களும் கலிங்கத்திராயும் தாங்கி மாலைகள் அணிந்தவாறு எம்பெருமானின் எதிர் சேவையாக நின்று அருள்பாலித்தனர். தெய்வங்களை பிரபந்ததாரர்களும் வேதகோஷ்டியினரும் பின்தொடர்ந்து வந்தனர். சிறுவர்கள் சிறிய கண்ணாடி பல்லாக்கில் உற்சவ மூர்த்தியை நிறுத்தி ஊர்வலமாக சுமந்து வந்தனர். திருநெல்வேலி மாவட்டம் ராஜவல்லிபுரத்தில் அமைந்துள்ள செப்பரை ஸ்ரீ அழகிய கூத்தர் திருக்கோயிலில் சித்திரை திருவோணத்தை முன்னிட்டு 1008 சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதற்காக அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடத்தப்பட்டதும் மூலவர் ஸ்ரீ நெல்லையப்பருக்கு சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். தனி சன்னதியில் நின்று அருள்பாலிக்கும் ஸ்ரீ காந்திமதி அம்பாளும் பச்சை பட்டாடையோடு பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். ஆலய வளாகத்தில் 1008 வெண் சங்குகளை சிவலிங்க வடிவில் வைத்து கலசங்களையும் பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பல வடிவ குண்டங்களில் அக்னி வார்த்து நெய்யுடன் மூலிகைப் பொருட்களை சேர்ப்பித்து ஹோமங்களை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து கலசங்களுக்கும் சங்குகளுக்கும் அர்ச்சனை நடைபெற்றது. திரளான பக்தர்கள் தரிசிக்க அபிஷேக பீடத்தின் மேல் அருள்மிகு சிவகாமி அம்மையுடன் உற்சவர் ஸ்ரீ நடராஜரையும் நிறுத்தி கற்பூரம் காண்பித்ததும் அபிஷேகத்தை துவக்கினர். ஆடல் நாயகன் மற்றும் நாயகிக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதையடுத்து சகஸ்ரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி உற்சவ மூர்த்திகளுக்கு கலசாபிஷேகமும் அதைத் தொடர்ந்து சங்காபிஷேகம் மற்றும் சந்தனாபிஷேகமும் செய்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் ஸ்ரீ பாஷ்யக்கார சுவாமி ஆலய பிரம்மோற்சவ தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது.
முன்னதாக தேரடியில் மலர் தோரணங்களோடு சிறப்பாக அலங்கரித்து நிறுத்தப்பட்டிருந்த திருத்தேரில் உற்சவர் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாளை எழுந்தருளச் செய்ததும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. 4 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட திருத்தேர் ஆடி அசைந்தபடி வலம் வந்தது. ஏராளமான பக்தர்கள் ஆதிகேசவா, கோபாலா, கோவிந்தா என பக்தி முழக்கங்கள் எழுப்பியபடி வடம் பிடிக்க தேரோட்டம் நகரின் முக்கிய வீதிகள் வழியே விமர்சையாக நடைபெற்றது. மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வந்த பங்குனி பிரம்மோற்சவத்தின் நிறைவாக தெய்வங்களுக்கு தெப்பத் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு வண்ண மின் விளக்குகளால் சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேதராக உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனை விசேஷமாக அலங்கரித்து கேடயத்தில் நிறுத்தி ஆலயத்திலிருந்து சுமந்து வந்தனர். பட்டாடைகளோடு ஆபரணங்களும் கிரீடங்களும் அணிந்து உற்சவ தெய்வங்கள் அழகாக காட்சி தர கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கோயில் அருகே இருக்கும் கிருஷ்ண தீர்த்த குளத்திற்கு தெய்வங்களை அழைத்து வந்து வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். மங்கள வாத்தியங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டியதும் தெப்ப உலா துவங்கியது. நீராழி மண்டபத்தை சுற்றி தெய்வங்கள் எழுந்தருளிய தெப்பம் 3 முறை வலம் வந்தது. விழாவின் ஒரு பகுதியாக ஆன்மீக சொற்பொழிவாளர் வேலுக்குடி கிருஷ்ணன் அவர்களின் உபன்யாசமும் நடைபெற்றது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சென்னை ராயபுரத்தில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு செங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலின் 52ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு உற்சவர் அம்மனுக்கு சிகப்பு கரை வைத்த பச்சைப்பட்டு சேலை கட்டி காசு மாலையுடன் பதக்க ஆபரணங்களும் திருமுடியில் மலர் கிரீடத்தோடு கலிங்கத்திராயும் நிறுத்தி அலங்காரம் செய்து திருத்தேரில் சிம்மத்தின் மேல் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். சூலமேந்திய தேவியாக அம்பிகை அருள் புரிய கைலாய வாத்தியங்கள் முழங்க கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்ததும் தேரோட்டம் துவங்கியது. பச்சை மற்றும் வண்ணமலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த திருத்தேரில் சிம்மத்தின் மேல் அமர்ந்தபடி அருள்மிகு செங்காள பரமேஸ்வரி அம்மன் பவனி வர ஏராளமானோர் ஓம் சக்தி பராசக்தி என பக்தி கோஷம் எழுப்பியபடி தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பல்வேறு வீதிகள் வழியே அம்மனின் திருத்தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. ஆடல் நாயகனான ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு ஒரு ஆண்டில் 6 முறை மட்டுமே அபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். 3 முறை திதிகளிலும் 3 முறை நட்சத்திர நாட்களிலும் அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன. அந்த வகையில் சித்திரை மாத திருவோண நட்சத்திரத்தையொட்டி தமிழகத்தில் இருக்கும் பல்வேறு சிவாலயங்களில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ நடராஜருக்கு நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனைகளின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். சென்னை சைதாப்பேட்டையில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் அம்பாள் சன்னதி முன்பு அபிஷேக பீடத்தின் மேல் சிவகாமி அம்மையுடன் உற்சவர் ஸ்ரீ நடராஜ பெருமானை எழுந்தருளச் செய்து பஞ்சாமிர்தம், பால், தயிர், அபிஷேகப் பொடி, சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு ஹோமம் வளர்த்து கலசங்களுக்கு சாயரட்சை இட்டு குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். இதையடுத்து ஆடல் நாயகன் மற்றும் நாயகிக்கு சங்காபிஷேகம் மற்றும் கலசாபிஷேகம் செய்தனர். பின்னர் வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து தெய்வங்களுக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு கனக குஜாம்பாள் உடனுரை ஸ்ரீ சோழபுரீஸ்வரர் திருக்கோயிலில் அபிஷேக பீடத்தின் மேல் மாணிக்க வாசகர் மற்றும் சிவகாமி அம்மையுடன் உற்சவர் நடராஜ பெருமானை எழுந்தருளச் செய்து ஆரத்தி காட்டி பூஜைகளை துவக்கினர். உற்சவ மூர்த்திகளுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க உற்சவ மூர்த்திகளுக்கு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தி தீபம் காண்பித்தனர். வேலூர் கோட்டையில் இருக்கும் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோயில் வளாகத்தில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரத்யேக குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமத்தை வளர்த்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க ஸ்ரீ நடராஜர் மற்றும் சிவகாமி அம்மனுக்கு அபிஷேகத்தை துவக்கினர். திருநடனம் புரியும் கோலத்தில் எம்பெருமானும் அருகே நின்று அருளிய சிவகாமி அம்மைக்கும் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதையடுத்து சுவாமிக்கு வெண்பட்டும் அம்பிகைக்கு காவிப்பட்டு சேலையும் கட்டி மலர்ச்சரங்களோடு மாலைகள் வில்வமும் அணிவித்து அலங்கரித்தனர்.
சன்னதி கதவுகள் திறக்கப்பட்டு உற்சவ மூர்த்திகளுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்ததும் மங்கள வாத்தியங்கள் முழங்க கோபுர தீபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தர்மபுரியில் புகழ்பெற்ற அருள்மிகு முத்துமாரியம்மன் ஸ்ரீ சித்தலிங்கேஸ்வரர் திருக்கோயிலில் சன்னதி கொண்டிருக்கும் ஸ்ரீ ஆனந்த நடராஜர் மற்றும் சிவகாம சுந்தரிக்கு வேத மந்திரங்கள் முழங்க மஞ்சள், பால், பஞ்சாமிர்தம், நெய், தேன், தயிர், இளநீர், விபூதி, மாவு கரைசல், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீ நடராஜருக்கு வெண்பட்டு கட்டி புலித்தோல் ஆடை போர்த்தி தலைப்பாகை வைத்து ருத்ராட்ச மாலைகளோடு மலர்ச்சரங்கள் சூட்டியும் அம்பிகைக்கு நீலப்பட்டு சேலை கட்டி கற்கள் பதித்த ஹாரத்துடன் திருமாங்கல்யமும் அணிவித்து அலங்காரம் செய்தனர். அழகாக காட்சி தந்த ஆனந்த நடராஜர் சமேத சிவகாம சுந்தரிக்கு வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து மகா கற்பூர ஆரத்தி கட்டப்பட்டது. திண்டுக்கல்லில் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் கோயிலில் அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீ நடராஜர், அருள்மிகு சிவகாமி அம்மை மற்றும் மாணிக்க வாசகரை எழுந்தருளச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். ஆடல் நாயகனுக்கும் நாயகிக்கும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் கண்ணுக்கு விருந்தாக நடத்தப்பட்டது. பின்னர் உற்சவ மூர்த்திகளுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கலசாபிஷேகமும் செய்தனர். தொடர்ந்து மலர் கிரீடம் சூட்டி வெண்பட்டு கட்டி பாதக்கவசங்களோடு நறுமண மலர் மாலைகள் சூட்டி ஸ்ரீ நடராஜரையும் பச்சை பட்டுடுத்தி அம்பிகையையும் அலங்கரித்து சன்னதியில் குலுவிருக்கச் செய்து ஆரத்திகள் காண்பித்தனர். இதையடுத்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வில்வத்தாலும் உதிரிப்பூக்களாலும் அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ நடராஜரை மனமுருக வேண்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். நவகிரகங்களில் ராகு பகவானுக்கு உரிய ஸ்தலமாக போற்றப்படும் கும்பகோணம் அருகே திருநாகேஸ்வரத்தில் உள்ள அருள்மிகு கிரிகுஜாம்பிகை பிறையணி அம்மன் உடனுரை ஸ்ரீ நாகநாத சுவாமி கோயிலில் ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாவதை முன்னிட்டு பரிகார பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் மங்கள ராகுவாக குடிகொண்ட அருளும் சுவாமிக்கு ஹோமம் வளர்த்து அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. முன்னதாக சிவாலய வளாகத்தில் கலச பிரதிஷ்டையுடன் குண்டத்தில் அக்னி வார்த்து மந்திரங்கள் ஓதியபடி ஹோமம் வளர்க்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க தனி சன்னதியில் ஸ்ரீ நாகவல்லி, ஸ்ரீ நாகக்கன்னி ஆகிய இரு மனைவியருடன் அருள்பாலிக்கும் ராகு பகவானுக்கு மாவு கரைசல், மஞ்சள், பால் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து தேவியர்களுக்கு வண்ணப்பட்ட ஆடைகளும் ராகு பகவானுக்கு வெண்ணிற ஆடையுடன் நீல வஸ்திரமும் சாற்றி அலங்கரித்தனர். அபயம் காட்டியபடி மங்கள ராகுவாக அமர்ந்தருளும் சுவாமிக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி விருட்சிப்பூக்களால் அர்ச்சனை செய்து கோபுர தீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ராகு பகவானை மனமுருக வேண்டி வழிபட்டனர். காஞ்சிபுரத்தில் இருக்கும் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு கருக்கினில் அமர்ந்தவள் அம்மன் கோயிலில் லட்சதீப விழா சிறப்பாக நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு கோயிலை வண்ண மின் விளக்குகளால் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். மூலவர் சன்னதியை ரூபாய் நோட்டுகள் கொண்டு பந்தல் கட்டி அலங்கரித்திருந்தனர். மூலவருக்கு வெள்ளி திருமுக கவசம் அணிவித்து ரூபாய் நோட்டுகளால் விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். சூலத்துடன் காட்சி தந்த அருள்மிகு கருக்கினில் அமர்ந்த அம்மனுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து ஆரத்தி காட்டப்பட்டது. மூலவரை தரிசித்த ஏராளமான பக்தர்கள் கோயில் வளாகம் முழுவதும் அகல் விளக்குகளில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். லட்சதீப ஒளியில் ஆலயம் ஒளிர ஊஞ்சலில் உற்சவர் அம்மனை விசேஷ அலங்காரத்தோடு அமர்த்தி ஊஞ்சல் சேவையும் நடத்தினர். நிறைவாக பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே திருக்கோஷ்டியூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு வடக்கு வாசல் செல்வியம்மன் கோவில் பூச்சொரிதல் விழா விமர்சையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முன்னே செல்ல பலவித பழங்கள், மலர் மாலைகள் ஆகியவற்றுடன் ஏராளமான பெண்கள் வண்ண மலர் தட்டுகளை ஏந்தியபடி ஊர்வலம் புறப்பட்டனர். பல்வேறு வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்ற பக்தர்கள் நிறைவாக அருள்மிகு வடக்கு வாசல் செல்லியம்மன் கோயிலை அடைந்தனர். அங்கு நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவருக்கு மலர்த்தட்டுகளை சேர்ப்பித்தனர். பிறகு அம்மனுக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த மலர்களால் புஷ்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. நறுமண மலர்கள் நடுவே விபூதிக்காப்பு அலங்காரத்தில் காட்சி தந்த மூலவருக்கும் அருகே எழுந்தருளியிருந்த உற்சவருக்கும் தேங்காய் பழங்கள் நிவேதித்து
மங்கள வாத்தியங்கள் முழங்க மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. கரூரில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு அலங்காரவல்லி சவுந்தரநாயகி உடனுரை ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோயிலில் குடிகொண்டிருக்கும் கால பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ கால பைரவருக்கு பஞ்சாமிர்தம், வெல்லம், தேன், பால், தயிர், அபிஷேகப் பொடி, மாவு கரைசல், மஞ்சள், விபூதி ஆகியவற்றை கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் சுவாமிக்கு பரிவட்டம் கட்டி சந்தன குங்குமம் வைத்து மலர் மாலைகளுடன் வடை மாலைகள் மற்றும் எலுமிச்சை மாலைகள் சாற்றி அலங்கரித்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கோபுர தீபம் காண்பித்தனர். தொடர்ந்து குடை சத்தியம், சாமரம் உள்ளிட்ட சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ கால பைரவரை மனமுருக வேண்டி தரிசித்தனர். சேலம் கோட்டை பகுதியில் இருக்கும் ஸ்ரீ அழகிரிநாத சுவாமி ஆலய திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளின் திருவீதி புறப்பாடும் நடைபெற்றது. முன்னதாக ஏராளமான பக்தர்கள் காவிரியில் இருந்து புனித நீரை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்து கோயிலை அடைந்தனர். ஆலய வளாகத்தில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் தாமரை பீடத்தின் மேல் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாள் திருமுகம் பதித்த கலசத்துடன் பல்வேறு மேடைகளில் உபகலசங்களையும் பிரதிஷ்டை செய்திருந்தனர். தனி மேடையில் உபயநாச்சியார்களோடு உற்சவர் பெருமாள் விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருளி திருக்காட்சி தந்து அருள்பாலித்தார். பல வடிவ குண்டங்களில் வேத பண்டிதர்கள் அக்னி வார்த்து யாக பூஜைகளை துவக்கினர். இதனிடையே மங்கள வாத்தியங்களுடன் பல்வேறு மூலிகைப் பொருட்களை எடுத்து வந்து பக்தர்கள் யாகசாலையில் சேர்ப்பித்தனர். அவற்றை குண்டங்களில் இட்டு வேத பண்டிதர்கள் யாகம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு பிரதான கலசத்திற்கு ஆரத்தி காட்டி அர்ச்சனை செய்து புனித நீரடங்கிய கலசங்கள் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பின்னர் கோபுரத்தில் வீற்றிருக்கும் சுதை சிற்ப பெருமாளுக்கும் மற்றும் தாயார்களுக்கும் புனித நீர் ஊற்றி வேத மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்து கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் ராஜகோபுரம், மூலவர் சன்னதி, பரிவார தெய்வ சன்னதி, விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து கொடிமரத்திற்கும் வஸ்திரம் கட்டி கற்பூரம் காட்டப்பட்டது. நிறைவாக கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதங்களும் வழங்கினர். இதையடுத்து கோயில் வளாகத்தில் யானை வாகனத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ சுந்தரவல்லி தாயாரையும், அன்னப்பறவை வாகனத்தின் மேல் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரையும், ஹனுமந்த வாகனத்தில் ஸ்ரீ ராமபிரானையும் எழுந்தருளச் செய்து வெள்ளி கருட வாகனத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ அழகிரிநாத சுவாமியையும் விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்தனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க தீபக் கம்பத்தில் குடிகொண்டிருக்கும் ஆஞ்சநேயருக்கு ஆரத்தி காண்பித்து உச்சியில் கோடி தீபம் ஏற்றப்பட்டது. ருக்மணி சத்யபாமா சமேதராக உற்சவர் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமியும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சிறிய ரதத்தில் காட்சி தர பக்தர்களின் கோவிந்தநாம கோஷங்களோடு உற்சவ மூர்த்திகளை கோயிலின் வெளியே அழைத்து வந்தனர். பிறகு கோயில் யானை முன்னே செல்ல காளைகள், வெண்குதிரைகள் பின்தொடர கேரளத்து செண்டை வாத்தியங்கள், நாதஸ்வர மேளதாளங்கள் உடன் வர உற்சவ மூர்த்திகளுக்கு திருவீதி புறப்பாடு பக்தர்கள் புடைசூழ விமர்சையாக நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பால்குடம் மற்றும் தீர்த்தக்குட ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. கோயிலில் நடப்பட்டிருக்கும் முக்கோண கம்பத்திற்கு ஏராளமான பக்தர்கள் மஞ்சள் நீர் ஊற்றி வேப்பிலை சாற்றி பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர். அம்மன் திருமுகக் கவசத்தை சுமந்து கொண்டு ஊரை சுற்றி வலம் வந்தனர். பிறகு தாரை தப்பட்டைகள் முன்னே செல்ல சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பால் குடங்களையும் தீர்த்த குடங்களையும் சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்தனர். பிறகு கோயிலை அடைந்ததும் மூலவர் அருள்மிகு மாரியம்மனுக்கு பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதையடுத்து அம்பிகைக்கு புதுப்பட்டு சேலை கட்டி கண்மலர்கள் வைத்து தங்க ஆபரணங்களுடன் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்ததும் தேங்காய் பழங்கள் நிவேதித்து தீபாரத்தி காண்பித்தனர். பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்ததும் அம்பிகைக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி ஸ்ரீ அன்னபூரணியாக அலங்கரித்து தீபம் சமர்ப்பித்தனர்.
கோயம்புத்தூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற சுயம்பு ஸ்ரீ உலகளந்த பெருமாள் கோயிலில் திருவோண நட்சத்திரத்தையொட்டி விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. கோயில் கருவறையில் சுயம்பு மூர்த்தியாக காட்சி தரும் மூலவர் முன்பு உபயநாச்சியார்கள் சமேத உற்சவர் பெருமாளை எழுந்தருளச் செய்தனர். சுவாமிக்கு வெண்பட்டு கட்டி ஆபரணங்களுடன் சாயக்கொண்டை கிரீடம் அணிவித்து மாலைகள் சூட்டியும் தாயார்களுக்கு புதுப்பட்டுச் சேலைகள் கட்டியும் சிறப்பு அலங்காரத்துடன் நிறுத்தியிருந்தனர். மூலவருக்கு வெண்பட்டு கட்டி கண்மலர்களோடு திருநாமமிட்டு அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க பலவித பழங்கள் நிவேதித்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்து பஞ்சகற்பூர ஆரத்தியும் தீபமும் காட்டப்பட்டன. நிறைவாக பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம் வழங்கி சடாரி சாதிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற அருள்மிகு வேப்பிலை மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவையொட்டி பூச்சொரிதல் வைபவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயிலில் மூலவர் அருள்மிகு வேப்பிலை மாரியம்மனுக்கு விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் பூந்தட்டுக்களை ஏந்தியபடி ஊர்வலம் புறப்பட்டனர். பல்வேறு வீதிகள் வழியாக சென்று கோயிலை அடைந்ததும் நீண்ட வரிசையில் காத்திருந்து மலர்களை அம்மனுக்கு சேர்ப்பித்தனர். பல்வேறு பகுதிகளை சார்ந்த பக்தர்கள் மின்விளக்கு வாகனங்களில் தெய்வ திருவுருவங்களை வைத்து ஊர்வலமாக அழைத்து வந்தனர். சிறுவர் சிறுமியர்கள் மற்றும் இளைஞர்களின் ஆட்டம் பாட்டத்தோடு தெய்வ திருவீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஹனுமார் கோதண்டராம சுவாமி கோயிலில் ஸ்ரீராம நவமி விழா நிறைவாக சீதாராம திருக்கல்யாணம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக உற்சவர்கள் சீதா பிராட்டியையும் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியையும் தனித்தனி கேடயங்களில் எழுந்தருளச் செய்து ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். கோயிலை அடைந்ததும் கற்பூர ஆரத்தி காட்டி மண்டபத்தின் மேடை மீது கொலுவிருக்கச் செய்தனர். கலசத்தை பிரதிஷ்டை செய்து ஸ்ரீசடாரிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் மேலதாளங்கள் மந்திர உச்சாடனங்கள் முழங்க ஜானகி தேவிக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. தொடர்ந்து மாலை மாற்றுதல் வைபவத்தை நடத்தி கல்யாண கோலத்தில் காட்சி தந்த ஸ்ரீ சீதாராமருக்கு நட்சத்திர தீபம் கும்பதீபம் காண்பித்தனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் உள்ள நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு பராசக்தி அம்மன் கோயில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் மந்திரங்கள் ஓதியபடி பல்வேறு மூலிகைப் பொருட்களை சேர்ப்பித்து யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். பிறகு கலசங்களுக்கு ஆரத்தி காட்டி அர்ச்சனை செய்ததும் கடம் புறப்பாடு நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் ஒற்றை விமான கலசத்திற்கு மாலை சூட்டி புனித நீரால் அபிஷேகம் செய்து தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். நிறைவாக கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் உத்திராட திருநட்சத்திர உற்சவம் செல்வத் திருமகளுக்கு வைபவமாக நடைபெற்ற கஜவாகன புறப்பாடு. சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயிலில் திருவோண நட்சத்திர உற்சவம் சிறப்பாக நடைபெற்ற அஷ்டதள பாத பத்மாராதனை. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய விருப்பன் திருநாள் பல்வேறு வாகனங்களில் பவனி வந்த ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ பார்த்தசாரதி பிரம்மோற்சவம் உற்சவருக்கு நடைபெற்ற விசேஷ திருவீதி உலாக்கள் மற்றும் பூஜைகள். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள சிவாலயங்களில் சித்திரை திருவோண உற்சவம் ஸ்ரீ நடராஜருக்கு நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனை. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.